ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே கொஞ்சம் ஃப்ளாட் மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி 22 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 23,750 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் போகுது, நெகட்டிவ் வருது. நான் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் போகுது, நெகட்டிவ் வருது. 78,471 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,141 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் 90 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்றைக்கி ஃபெடரல் பேங்க் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா பாசிட்டிவ்ல இருந்துச்சு, கனரா பேங்க் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, ஃபெடரல் பேங்க் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் நெகட்டிவ்ல வந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 9:30 வந்துடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 900 கீழே விரைவில் போயிடும் போல் இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஆக்சுவலி ஷேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% கீழே விழுந்திருக்கு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட 1 month லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆயிருக்கு. அந்த பேஸில் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்காங்க. ஸோ 183 மில்லியன் ஷேர் வந்து ஃப்ரீ ஆகும் ஓப்பன் மார்க்கெட்டில். ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுனால இன்னைக்கு போட்டு 5% அடிச்சிருக்காங்க என்டிபிசி கிரீன் எனர்ஜி. இப்போதைக்கு என்டிபிசி கிரீன் எனர்ஜியில் வெயிட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவும் என்னோட ஒப்பீனியன் என்டிபிசி கிரீன் எனர்ஜியில். நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அடி விழுந்த ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2% கீழே விழுந்திருந்தாங்க. ஸ்ரீ சிமெண்ட்டும் 1.5% நெகட்டிவ், வேதாந்தா 1.5% அடி வாங்கியிருந்துச்சு, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 1.5% அடி வாங்கியிருந்துச்சு, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனும் 1%, ஐஆர்சிடிசி 1%, ஜொமேட்டோ இதெல்லாமே 1% அடி வாங்கியிருந்துச்சு லார்ஜ் கேப்பில். அதே மிட் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான், கிட்டத்தட்ட 4% காலி. பந்தன் பேங்கும் 4% காலியாக இருந்துச்சு. பாரதி எக்ஸாகாம் லிமிட்டடும் கிட்டத்தட்ட 2.5% டவுனு, எஸ்பிஐ கார்ட்ஸு 2.5% டவுனு, டாரன் பவர் 2.5% டவுனு. ஸோ இதெல்லாமே மிட் கேப்பில் அடி வாங்கியிருந்துச்சு. ஸ்மால் கேப்பில் ஹிந்துஸ்தான் காப்பர் 6% மேலே காலி, ஃபினோலெக்ஸ் கேபிள் 4.5% காலி, டெட்டாகா ரயில் சிஸ்டம் 3.5% காலி, பிவிஆர் ஐனக்ஸ் லிமிடெட் 3.5% காலி, என்எம்டிசி ஸ்டீல் லிமிடெட் இவங்களும் 2.5% காலி, ஐடிஐ லிமிட்டடும் 2.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. லார்ஜ் கேப்பில் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்னு பார்க்கும்போது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால்ட்டு அதானி போர்ட்ஸ் 5% அப்பு, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 3.5% அப்பு, அதானி கிரீன் எனர்ஜி 3.5% அப்பு, அதானி பவர் 2.5% அப்பு, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 2.5% அப்பு, ஆர்இசி லிமிடெட் 2% அப்பு, இன்டர்குளோப் ஏவியேஷன் 2% அப்பு. ஸோ இதெல்லாமே லார்ஜ் கேப்பில் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருக்காங்க. சிஜி பவர் அதில் பார்க்கும்போது, அதாவது மிட் கேப்பில் சிஜி பவர், வோல்டாஸ், மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ், ஐஆர்பி இதெல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அதே ஸ்மால் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது இன்டெலெக்ட் டிசைன் அரேனா இது 12% அப்பு, ஆம்பர் என்டர்பிரைசஸ் 7% அப்பு, ஜம்மு காஷ்மீர் அண்ட் பேங்க் ஜேகே அண்ட் பேங்க் இது வந்து 3.5% அப்பு, சிக்னேச்சர் குளோபல் அதுவும் 3.5% அப்பு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது ஸ்மால் கேப்பில். செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்ஃப்ரா, சிமெண்ட், ஆட்டோ, பிஎஸ்சி, ஃபார்மா, ஃபினான்ஸ் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்சி பேங்க், சர்வீஸ், எனர்ஜி, டெக்னாலஜி, ரியாலிட்டி, கன்சூமர், மெட்டல், பேங்கிங், மீடியா இது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 செக்டார் நெகட்டிவ்ல இருக்குது, ரிமைனிங் இருக்கிற 9 செக்டார் வந்து நெகட்டிவ்ல 6 செக்டார் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, ரிமைனிங் 9 செக்டார் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டி தர்மாட்டி. ஸோ ஓவராலாட்டு இன்னைக்கும் வந்து அது ஒரு 52 வீக் லோக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ ஹிட் பண்ணியிருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸு. 2258 ரூபா அந்த ரேஞ்சு ஒரு 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. கடைசியில் இப்போ 2265 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 58 ரூபா 52 வீக் லோ, இப்போ 65 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவராலாட்டு 2258 ரூபா இருக்க ஸ்டாக்கை 33% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 4 to 6 times பி ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கும் 11 மேலே இருக்குது. அதனால் இது ஒரு ஓவர் வேல்யூடு தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இதில் ரிஸ்க் நிறையா இருக்குது. 52 வீக் லோ டச் பண்ணாலுமே இன்னும் வந்து வேல்யூஷன் அதிகமாக இருக்குது, இப்போ கை வைக்க முடியாது. பெயிண்ட் செக்டர்லாம் காம்படிஷன் பக்காவாக இருக்குது, ஊர்பட்ட காம்படிஷன் இப்போ வந்துட்டாங்க. அதனால் இப்போ இந்த ரேஞ்சில் வந்து இதை கை வைக்க முடியாது. அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து இனோவெண்ட் பயாலஜிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த சின்டிலிமேப் அப்படிங்கிற PD-1 இம்யூனோதெரபி அப்படிங்கிற ஒரு கேன்சருக்குள்ள ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்து, அதாவது அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் இம்போர்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை வந்து இனோவெண்ட் பயாலஜிக்ஸுக்கு இவங்க மேன்கைண்ட் ஃபார்மாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரக் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சரை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இப்படி காம்படிஷன் இல்லாத ஒரு மருந்து வந்து மேன்கைண்ட் ஃபார்மாக கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து எப்படி வருது,
கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ், அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் தான். ஸோ இந்த தெரபிட்டிக்ஸ் மூலமாட்டு இதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கொலாபரேஷன் மேன்கைண்ட் ஃபார்மாவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான கொலாபரேஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி மேன்கைண்ட் ஃபார்மாவோட ஸ்டாக் ப்ரைஸ் 2961 வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 916 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மேன்கைண்ட் ஃபார்மா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த கேன்சர் ட்ரக் வந்து இந்தியாவில் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து மேன்கைண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபிக்விக்கு. ஸோ ஓவரால் இதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் டைம். ஸோ பாசிட்டிவ் ட்ரெண்டு ஆல் டைம் ஹை இன்றைக்கும் டச் பண்ணியிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 698 வரைக்கும் போய் ஒரு ஃப்ரெஷ் ஹையை டச் பண்ணியிருக்காங்க அந்த ஷேரு. கடைசியில் வந்து 645 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6% பாசிட்டிவ்ல இருக்குது. 13% இன்றைக்கி மட்டுமே மேலே போய் ஒரு ஆல் டைம் ஹை அந்த ஷேர் டச் பண்ணிச்சு. மொபிக்விக் இன்றைக்கி மேலே போகிறதுக்கு இதில் 118 கோடிக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோத்துக்கு ரேலியாக இருக்குது. 13% போனது இப்போ 6% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து மொபிக்விக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் 9% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7937 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிமர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. இவங்களும் அன்றைக்கி ஒரு 52 ஹை டச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டிமர்ஜர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட எலக்ட்ரானிக் பிஸ்னஸை. பட் ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து இந்த இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. பட் அது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இந்த டிமர்ஜர் நியூஸை வச்சு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 9% மேலே போயிருக்கு ஆம்பர் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா அன்றைக்கி வந்து 1% நெகட்டிவ்ல இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டில் 505 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு இவங்க போயிருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது பத்தாஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. அதாவது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இவங்களோட சவான் ப்ராடக்ட்டுக்கு எதிராட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பத்தாஞ்சலி வந்து எதிராட்டு விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா இப்போ போயிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாபர் இந்தியா கொடுத்த அப்டேட். இன்றைக்கி இந்த டாபர் இந்தியா ஸ்டாக் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ்ல தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி. ஆக்சுவலி இதுவும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ரெக்கார்ட் டேட், குறிப்பாட்டு போனஸ் ஷேர் 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்க இருக்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு தான் வந்திருக்கு, டிசம்பர் 27 அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி இன்றைக்கி ஃபோக்கஸில் தான் இருக்குது. மார்க்கெட்டில் 1% பாசிட்டிவ்ல இருக்குது. 214 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க என்எம்டிசி. அதே சமயம் இதே மாதிரி தான் மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸும் அவங்களும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் பார்க்கும்போது அதுவும் 2% அப்பில் இருக்குது. 4731 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் நாளைக்கு தான் அந்த ஸ்டாக் ஸ்பிரிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷேருமே பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸோட டேட்டா வந்துருக்கு நவம்பர் மந்தில் உள்ளது. இதில் வந்து இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவலாக இருக்கிறாங்க. செகண்ட் மந்த் இன் ரோ வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. இதில் ஆகாஷ் ஏர்லைன்ஸ் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. பஞ்சுவல் என்ன சொல்கிறது, பஞ்சுவல்னால் இது டைமிங்க்கு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பிளேஸில் ஸ்பைஸ் ஜெட் இருக்குது. ஸோ இதில் டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் பார்க்கும்போது 14.252 மில்லியன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 12% ஏரான பேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13.658 மில்லியன்ஸாக இருந்துச்சு அக்டோபரில். அதை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜான்வரி டு நவம்பர் பீரியடில் 146.4 மில்லியன் பேசஞ்சர்ஸாக இருந்திருக்காங்க. 5.9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மார்க்கெட் ஷேர்னு பார்க்கும்போது இண்டிகோவுக்கு 63.6% இருக்குது. அக்டோபரில் 63.3% இருந்துச்சு. செப்டம்பரில் 63% இருந்துச்சு. ஏர் இந்தியாவுக்கு 24.4% இருக்குது. இவங்க வந்து விஸ்தாரா, ஏர் ஏஷியா அந்த மெர்ஜருக்கு அப்புறம் இந்த ட்ரெண்டில் இருக்குது. தேர்ட் பிளேஸில் இருக்குது ஆகாஷ் ஏர்லைன்ஸு. 4.7% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க ஆகாஷ் ஏர்லைன்ஸ். ஸ்பைஸ் ஜெட் வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. 3.1% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. 624 பேசஞ்சர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைலாக இருக்குது. இதில் ஃபைட் ப்ராப்ளம்ஸ்னு பார்க்கும்போது 34.3%, பேகேஜ் இஷ்யூன்னு பார்க்கும்போது 25.3%, ரீஃபண்ட் இஷ்யூ 13.8%, கஸ்டமர் சர்வீஸ் 10.4%, டிசபிலிட்டி, ஸ்டாஃப் பிஹேவியர், கேட்டரிங் அண்ட் ஃபேர் இஷ்யூ இது வந்து ஒரு 6.9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் மந்தில் வந்த ஏர்லைன்ஸ் டேட்டா சம்மந்தமான அப்டேட்டு. பிபிசிஎலும் கோல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் வந்து 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்காங்க. கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் சந்திராபூர் டிஸ்ட்ரிக்டில் ஈஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் போடுறதுக்கு. இதில் கோல் இந்தியா 51%, பிபிசிஎல் 49% வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவில் வந்து 70 டெப்ட் மூலமாட்டு 70:30, அடுத்தது ஈக்விட்டி ரேஷியோ மூலமாட்டு 65:35 அந்த ரேஷியோவில் வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் 12,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கோல் கேசிஃபிகேஷன் இது போட இருக்கிறாங்க. ஸோ 2030 இந்த கேசிஃபிகேஷன் அண்ட் லிக்யூஃபேக்ஷன் டார்கெட் வந்து 100 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. வெல்சமோட ப்ரொமோட்டர்ஸ் என்ன பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட வேர் ஹவுசிங் ஃபர்மான வெல்சம் ஒன்றை வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து வெல்சம் குரூப் கொடுத்த அப்டேட்டு.
அதானியோட முந்திரா போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்என்ஜி பவர்டு வெசலில் வந்து வரவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து அதானி எல்என்ஜி முந்திரா போர்ட்டில் வந்து அப்டேட்டு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் 2% அப்லேருந்து இவங்களுக்கு ஒரு 150 மெகாவாட்ஸ் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் ஆக்சுவலி ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து 150 மெகாவாட்டு லோவஸ்ட் பிட்ராக இருந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் அந்த பிபிசியில் இன்றைக்கி ஒரு 2% பாசிட்டிவில் இருக்குது. வெல்சம் கார்பரேஷன் யூனிட் பார்க்கும்போது 130 கோடி ஆர்டர் வந்து சவுதி அரேபியா இந்த ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் கோட்டிங்ஸ் இது சம்மந்தமாட்ட அவங்க ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க வெல்சம் கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் 5535 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து 9% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. காட்ஃப்ரே ஃபிலிப்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா 24/7 ரீட்டைல், அதாவது 24/7 ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு எகென்ஸ்டாட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதுன்னு பார்க்கும்போது ராயல்ட்டிக்கு, அதாவது ராயல்ட்டி அண்ட் டேமேஜஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி வருது. அது சம்மந்தமாட்டு கம்பெனிக்கு எகென்ஸ்டாட்டி இவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. ஐஆர்எஃப்சி நெகட்டிவில் தான் இருக்குது. 146 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சி என்ன சொல்கிறாங்கன்னா 2840 கோடி வந்து 10 இயர் பாண்ட்ஸ் மூலமாட்டு 7.15% இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட்டு. அக்கிம் சோலார் ஹோல்டிங்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1988 கோடி வேல்யூ உள்ள லோன் வந்து லாங் டேர்ம் லோன் வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து வாங்குறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு 300 மெகாவாட்டு சோலார் விண்ட் ஹைப்ரிட் ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு இந்த லோனு லாங் டேர்ம் லோனை வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அக்கிம் சோலார் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மாருதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் கிகா ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணுறோம், குளோபல் காம்படிட்டிவ்னஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரியானாவில் சோனிபட் டிஸ்ட்ரிக்டில் ஜான்வரியில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு 10 lakhs வெஹிக்கிள் ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.